ஃபுல் மண்பானையில் 33 ஐட்டங்கள் அப்படியே சூடாக. மணத்தக்காளி கீரை சூப்பரம், அல்வா, முளைக்கட்டிய பச்சை பயிறு, வாழைத்தண்டு தயிர் பச்சடி, வாழைப்பூ வடை, சவுச்சவு துவையல், அரிசி வத்தல், பருப்புனை சாதம், திணையரிசி சாதம், வத்த குழம்பு, வாழைத்தண்டு பொரியல், தட்டக்காய் பொரியல், வாழைப்பூ பொரியல், அரைக்கீரை பொரியல், தண்டுக்கீரை பொரியல், புளிச்சக்கீரை, வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், வெண்டைக்காய் வறுவல், பருப்பு பொடி சாம்பார், பருப்பு உருண்டை குழம்பு, பீன்ஸ் பொரிச்ச குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, பருப்பு ரசம், மோர், தயிர், திணையரிசி பாயசம், லசி, பானகம். மணத்தக்காளி கீரை சூப், வாழைப்பூ வடை, ஆசம். பொடி சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்தது சாம்பார் சாப்பிட்டுருக்கோம். அமேசிங்காக இருக்குது டேஸ்ட்டு. திணை பாயசம், ஆஹா, அமிர்தம், அமோகம். தஞ்சாவூர் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக செல்லமால்ஸ் வாங்க. ஃபுல்லாக எல்லாமே earthenwareல தான் பண்ணுறாங்க. எல்லாம் மண் சட்டி பானையில். இந்த தண்ணி கூட ஹெர்பல் தண்ணி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஜிடேரியன் ஐ ஹவ் எவர் டேஸ்ட். மதுரை சாம்பார் வேறு மாதிரி இருக்கும், தஞ்சாவூர் சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் கெட்டிங் ஆயில் இன்றைக்கி பார்த்ததே இல்லை. இன்றைக்கி இங்கே நல்லெண்ணெய் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே உள்ளார பார்த்தீங்கன்னா இங்கே எள்ளு போட்டிருக்காங்க. இது 15 கிலோ எள்ளு போட்டு இவங்க கொஞ்சம் வெல்லம்லாம் ஆட் பண்ணி இங்கே கீழே இதே ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேல எண்ணெய் இங்கேருந்து எடுத்து பின்னாடி இருக்காங்க ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்படியே திருப்பிக்காங்க. செல்லம்மாள் ரெஸ்டாரண்ட். இங்கே என்னென்னா ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் குக்கிங் வேறு. அந்த குக்கிங்க்கு இங்கேருந்து தான் எண்ணெய் போகுது. ஒரு நாளைக்கு 7 லிட்டர் இங்கே கறக்குறாங்களே எடுக்கிறாங்க செக்கிலேருந்து. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இங்கே டெஃபினட்டாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஃபுல்லாக மண்பானையிலே சமைக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. 33 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு எல்லாத்தையும் ஒரே பெரிய இலையில் வச்சு சூப்பராக வெஜிடேரியன் சாப்பாடு விருந்தது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த எபிசோடை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் உள்ளார போய் வேறு எல்லாத்தையும் பார்க்குறேன். செல்லம்மாள்ஸ் மண்பானை சமையல். ஓகே. இது காலையில் 8 மணிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஐட்டமாக நான் எல்லாமே மண்பானையில் தான் சமைக்கிறது. ஓகே ஓகே. எங்கள்கிட்ட கல்லாலான செக்கு இருக்கு. அதுலேருந்து எண்ணெய் எடுத்து வறுவலுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். ஒரு 7 வகையான குழம்பு, ஒரு 13 வகையான பொரியல், வாவ், பானகம் லெசி கொடுத்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த பானகம் லெசி, அந்த லெசிலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பால்லேருந்து நாங்கள் பால் எடுத்து இது பண்ணுறோம். அப்படி, ஓகே. பக்கத்தில் பண்ணை இருக்கா? எங்கள்கிட்ட பண்ணை இருக்கு, மாட்டு. ஓ சூப்பர். ஒரு நாட்டு மாடு இருக்குது சார். ஸோ உங்கள் பாலும் உங்களுக்கு, செக்கும் எண்ணெயும் உங்களுக்கு தான். கறிலாம் வெளிலேருந்து எடுக்கிறீங்கண்ணா? எங்கள்கிட்ட ஃபார்மில் ஒரு 16 வகையான காய்கறிகள் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. இங்கே ரொட்டேட் பண்ணி செய்யறோம். 10வது வெளியே வாங்கிக்கிறோம். வெளியில் வாங்கிக்கிறீங்க. இது ஒன்லி வெஜிடேரியன், நான்வெஜ் இருக்கும்? ஒன்லி பியூர் வெஜிடேரியன் மட்டும் தான். இது பியூர் வெஜிடேரியன் மட்டும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ ஃபுல் மண்பானையில் 33 ஐட்டங்கள் அப்படியே சூடாக ஃபுல் ஸ்லோ குக்கிங்கில் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி அதான், ஸ்லோ குக்கிங், ஃபுல் வெஜிடேரியன், எல்லாமே ஆர்கானிக்னு சொல்லலாம். ஏன்னா எண்ணெய் கூட அவங்களோட செக்கிலேருந்து தான் வருது. தண்ணி என்ன தண்ணி இது? 9 வகை மூலிகை கலந்த தண்ணி. மூலிகை தண்ணி. மேலே டெக்கோலாம் சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு சூப்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஐட்டம் நம்பர் 1 மணத்தக்காளி கீரை சூப். மணத்தக்காளி சூப் எடுத்துகிட்டேன். அடுத்தது திணை ஹல்வா. ஆஹா, சூப்பே அடிபொலி. சரியா இருக்குல்ல சூப்பு? மெயின் appetizer வித் நோண்டு கொடுக்குறாங்க. பட் இட்ஸ் குட். பருப்பு நெய் சாதம், திணை ஹல்வா, முளைக்கட்டிய பச்சை பயிறு, வாழைப்பூ வடை, வாழைத்தண்டு தயிர் பச்சடி, சவுச்சவு துவையல், திணை அரிசி சாதம், வத்த குழம்பு. வத்த குழம்புல
திணை அரிசி சாதம், வத்த குழம்பு அமிர்தமாக இருக்குது. இதோட ரைஸோட டெக்ஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது தீன்வா மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. தீன்வா மாதிரி இருக்குது. வாழைத்தண்டு பொரியல், வாழைப்பூ வடை பாரு, வாழைப்பூ வடை. ஆசம். அரைக்கீரை பொரியல், தண்டுக்கீரை பொரியல், தண்டுக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அந்த இது ஒரு குழம்பும் அப்புறம் ரைஸும் கொடுத்தாங்க. 13 இன்னும் பொரியலோ? ஓ, இது என்ன அரிசிங்க? இது பொன்னியா? பொன்னி. ஓகே, பொன்னி அரிசி. பொடி, பருப்பு பொடி, நல்லெண்ணெய். பருப்பு பொடி, நல்லெண்ணெய். இங்கே பாரு, பருப்பு பொடி, நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. உருளைக்கிழங்கு வருது. நான் ஸ்டாப்பாக இது வந்துகிட்டே இருக்கு. ஒரு உருண்டை சாப்பிட்றேன். மட்டும் வச்சிடறேன். சேனக்கிழங்கு வருது, வெண்டைக்காய் வருது, ஆஹா, வாழைக்காய் வருது, அடாடா, புளிச்சக்கீரை, நல்லெண்ணெய், அவியல், அரிசி வத்தல், நார்த்தக்காய் வருது, சாம்பாரா? சாம்பார். வாவ். பருப்பு உருளைக்கிழங்கு. ஃபோட்டோ எடுத்துட்டு சாப்பிட்றாங்க. வாவ், அவ்வளோதானே? இது முடிஞ்சிச்சு அதோட? இங்கே வந்து மொத்தம் 33 ஐட்டம்ஸ் இருக்கும். 33 ஐட்டம். ஓகே. ஃபர்ஸ்ட் சூப்பு தருவோம். இன்னைக்கு வந்து மணத்தக்காளி கீரை சூப். மணத்தக்காளி சூப். ஒரு நாளைக்கு ஒரு சூப். ஒரு நாளைக்கு ஒரு சூப். ஓ, சூப்பர். அல்வா. சூப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அல்வா. சரி. முளைக்கட்டிய பச்சை பயிறு, வாழைத்தண்டு தயிர் பச்சடி, ஓகே, வாழைப்பூ வடை, சௌச்சௌ துவையல், அரிசி வத்தல், பருப்பு நெய் சாதம், திணை அரிசி சாதம், அதுக்கு வத்த குழம்பு. ஓகே. அடுத்தது வந்து காய் பொரியல். மொத்தம் வந்து 4 இருக்கும். வாழைத்தண்டு பொரியல், தட்டக்காய் பொரியல், வாழைப்பூ பொரியல், அரைக்கீரை பொரியல், தண்டுக்கீரை பொரியல், புளிச்சக்கீரை நல்லெண்ணெய் போட்டு. ஓகே. அடுத்தது வந்து வறுவல் 4 இருக்கும். வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், வெண்டைக்காய் வறுவல், அடுத்து வந்து சாதம் வச்சு பருப்பு பொடி நல்லெண்ணெய் போடுவோம். ஓகே. அது முடிச்சுட்டு சாம்பார். சரி. பருப்பு உருண்டை குழம்பு. சூப்பர். இன்னைக்கு வந்து பீன்ஸ் பொரிச்ச குழம்பு. வெண்டைக்காய் மோர் குழம்பு. அங்க பாரு, அது ஒண்ணு. பீன்ஸ் பொரிச்ச குழம்பு. அது வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு. பருப்பு ரசம். மோர் தயிர். ஓகே, சூப்பர். பாயாசம், திணை அரிசி பாயாசம் இன்னைக்கு. ஓகே. இதுவும் திணை அல்வா, திணை அரிசி பாயாசம். அடுத்தது லஸ்ஸி பானகம். லஸ்ஸி பானகம் எங்க இருக்கு? இங்கே இருக்கா? அது லாஸ்டா தருவோம். திணை அரிசி பாயாசம், லஸ்ஸி பானகம். சூப்பர். இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்க விட்டு நீங்க மோருக்கு வரையில நாங்க அதெல்லாம் வைப்போம். சூப்பருங்க, தேங்க்யூ. இது எல்லாமே நீங்க மண்பானையில விறகடுப்புல நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிடுவோம். மண்பானையில விறகு. சூப்பருங்க, ஃபைன். ஸோ தேங்க்யூ வெரி மச். நாங்கள் இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூங்க. ஸோ பொடி சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்தது சாம்பார் சாப்பிட்டுருக்கோம். சாம்பார் பாருங்கள். ரொம்ப நல்லா ஆகும். வறுவல் சாப்பிட்டேன். ஆசம். புளிச்சக்கீரை கொஞ்சம் எடுத்து போட்டு ரைஸ். ப்ராப்பர் ஹோம்மேட் டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு, அமேசிங்காக இருக்குது. இப்போ என்னென்னா சுற்றி நம்மளுக்கு கெஸ்ட் வர போகிறாங்க. ஸோ நம்ம ரொம்ப எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ முடியுமோ லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஸோ கீரை வகையில் சில கீரை ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், கீரையிலேயே 4 வகை கொடுத்துருந்தாங்களா? இங்கே பாருங்கள். வெரி ஹெல்தி. இது அப்படியே சாப்பிடணுமாங்க? பருப்பு நெய் சாதம் அப்படியே சாப்பிடணும். இது ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டுக்கணும். ஓ மை காட்,
அமேசிங்காக இருக்குது டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்ரி திங் இஸ் லைக் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் துவையல் சாப்பிட்டுக்கோம். இந்த வாங்க. ஆஹா, சட்னி இது சூப்பராக இருக்குது. என்ன சட்னி இது? சவுச்சவ் துவையல் சரியாக இருக்குது. உருளைக்கிழங்கு இது கொஞ்சம் குழம்பு ஊற்றிடுறீங்களா? ரெண்டாவது என்ன? உருண்டை குழம்பு அடுத்தது வருது. பருப்பு உருண்டை குழம்பு. இங்கே பாருங்க. ஓ மை காட், அட்டா சரியாக இருக்குது. எல்லாம் ஹோம்மேட் டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வயசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப எதமாக இருக்குது. தஞ்சாவூர் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக செல்லமால்ஸ் வாங்க. ஃபுல்லாக எல்லாமே earthenwareல தான் பண்ணுறாங்க. எல்லாம் மண் சட்டி பானையில். இந்த தண்ணி கூட ஹெர்பல் தண்ணி பாருங்க, ரொம்ப அம்சமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே இந்த ஃபைனலில் ஸ்வீட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். ஹல்வா, திணை ஹல்வா, எல்லாம் ஆர்கானிக். ஒன்றும் அவ்வளோ சுவையாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா எந்த ரெஸ்டாரண்ட் போகிறீங்களோ இல்லையோ, இங்கே வந்து இதை ட்ரை பண்ணியே ஆகணும். இது வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல் டுகெதர் அ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். திணையரிசி பாயசம். திணையரிசி பாயசமும் வந்துச்சு. தேங்க்யூ. ஐயோ, இது மோர் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப மேனகா செஞ்ச பொரியல் தான் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டுக்கோ. ரொம்ப அருமையாக செஞ்சீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க தான் மேனகா, அவங்க தான் செஞ்சாங்க. எல்லாருக்கும் வணக்கம் வச்சுருங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். இங்கே பாரு, உருளைக்கிழங்கு ஒருவர். அமிர்தம் அமோகம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஜிடேரியன் ஐ ஹவ் எவர் டேஸ்டட். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்தாங்க திணை பாயசம். ஆஹா, தி பெஸ்ட், ரொம்ப நல்லது. தேங்க்யூ வெரி மச். லஸ்ஸியும் பானகமும் வந்துச்சு. அது ஒன்று பானகம் லஸ்ஸி. பானகத்தை எதில் செஞ்சுருப்பீங்க? கருப்பட்டியா? நாட்டு சக்கரை. ஓ சூப்பர். சியர்ஸ். டைஜஷனுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது டைஜஷனுக்கா? சூப்பர். ஓ ஃபஸ்ட்டு லஸ்ஸி சாப்பிடணுமா? ஓகே, ஃபஸ்ட்டு லஸ்ஸி சாப்பிடணுமா, அதுக்கப்புறம் தான் இது சாப்பிடணுமா? ஆஹா, வெரி டேஸ்டி. தேங்க்யூ வெரி மச். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இதை என்ன வெளிலெல்லாம் எப்படி செய்கிறாங்களாம் காமிக்க போகிறேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாபாய். இது வந்து இந்த செல்லம்மாள் ரெஸ்டாரண்ட்டோட ஓன் செக்கு. இதில் தான் என்ன தயாரிக்கிறாங்க, அவங்களோட ஓன் செக்கு. இங்கேயே பண்ணுறது எல்லாமே, எல்லாம் பேக்யார்ட்லேயே பண்ணுறாங்க. எப்படி தான் உள்ளார போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபுல்லாக மண் சட்டிங்கெல்லாம் சமையல் எல்லாமே மண் சட்டியில் தான் நடக்குது. இங்கே பாருங்கள், உள்ளார வந்து என்ன வெல்லம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கருப்பு இது என்ன இது இது எள்ளு போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறாங்க அப்பப்போ. இதை வச்சு தான் எண்ணெய் ஃபைனலாக இங்கே 1 மணி நேரம் ஆகுமா? 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரத்தில் இங்கேருந்து எண்ணெய் அப்படியே சொட்ட ஆரம்பிச்சிருமா? சொட்ட ஆரம்பிக்குமா இல்லை அப்படியே ஃபுல்லாக வந்துடுமா? கொஞ்சம் கொஞ்சமாக சொட்ட ஆரம்பிக்கும். சூப்பருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் இது ஓட்டுறீங்க? ஒரு டைம் தானே? அதுவே போதும். நீங்கள் எத்தனை லிட்டர் சொன்னீங்க? சாரி, 7 லிட்டர். அதுவே போதும்ல ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டுக்கு. பாருங்கள் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது. இது என்ன சொல்லுவாங்க? மத்தா? இது இல்லை உலக்க. இது ஒரு 5 ஸ்பேர் வச்சுருக்கீங்களா? 4. எத்தனை கிலோ இருக்கும்? நீங்கள் தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்ல, இதை மாற்றணுன்னா? 60 கிலோ இருக்கும். ஓகே, ஒரு 2 பேர் வேணுமா? 2 பேர். ஸோ இங்கே இவங்க பண்ணுறது எல்லாமே செக்கில், இங்கேயே வந்து செக்கில் அவங்களே வந்து ஆர்கானிக்காக எண்ணெய் எல்லாம் இங்கே தான் தயாரிக்கிறாங்க. ஸோ செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், செக்கில் போடுற இது தான் அது உரல். ஒன்று ஆயிலியாக இருக்கு பாருங்கள். இது அப்படியே இது நல்லெண்ணெய் வாசனை அடிக்குது. இது 3 இருக்குது. அப்புறம் மாட்டு வண்டி இது இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மண் சட்டி தான்.
வச்சுருக்காங்க. மிளகாலாம் காஞ்சிட்ருக்கு ஃபுல்லாக. மிளகா, வத்தல், அந்த சைடு எல்லாமே இங்கே தான் காய வச்சுட்ருக்காங்க. இங்கே பாரு ஃப்ரெஷ்ஷாக, இங்கே பாரு எல்லாமே இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறாங்க. மிளகா இங்கே பாருங்கள். சின்ன வெங்காயம், அடுப்பெல்லாம் பாருங்கள். இங்கே வா, ஃபுல் விறகு அடுப்பு, எல்லா இடத்துலையும் விறகு தான். இங்கே வா, இங்கேருந்து விறகு போட்டு வேறு ராக்கெட் ஸ்டவ் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து போட்டால் அங்கே போய் நல்லா எரியுது பாருங்கள் உள்ளார. இதெல்லாம் கரண்டி இல்லாமல் கூட பாருங்கள், ஃபுல்லாக கொட்டாங்குச்சி வச்சு பண்ணியிருக்காங்க. இங்கே வாங்க, இது என்ன பானகமா? பானகமா அது? இல்லை, அது வந்து 9 வகையான மூலிகைகள் கலந்த தண்ணி அது. ஓ ஓகே. 5 hours குக் ஆகி அந்த கலர் ரெட்டிஷாக வரணும். ஓகே. ஓ 9 வகையான மூலிகை. 9 வகையான மூலிகைகள். இது என்னங்க ஸ்டவ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது? எப்படி? இது வந்து புகைப்போக்கி. புகைப்போக்கியா? உயர்மா தான் போகும் இல்லையா? ஆமாம்மா. இது இப்போ இப்படி இந்த ஸ்டவ், இந்த ஸ்டவோட மெத்தடாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டவ் வந்து நம்ம உள்ள புளியங்குச்சி தான் நாங்கள் வச்சு உபயோகப்படுத்துகிறோம். புளியங்குச்சி அது மட்டும் தான் உபயோகப்படுத்தணும். சரி. எரிக்கும் போது என்ன கேட்டிங்கன்னா புகை வர்றது கம்மியாக இருக்கும். சரி. இந்த ஸ்டவோட மெத்தடாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள வந்து கம்பி வச்சிருப்பாங்க. அது வழியா வந்து புகை சாம்பல்லாம் கீழே கொட்டிடும், தணல் மட்டும் இருந்துகிட்டு இருக்கும். அதனால நெருப்பு வந்து அணையாது. சூப்பர் சூப்பர். புகை மேலே வைக்க போது புகை மேலே அப்படியே போயிடும். சூப்பர். ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த இதெல்லாம் வேண்டாம், ஸ்மோக்கிங் வந்து இருக்காது, புகை இருக்காது. குக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்காது. நீங்கள் என்னதான் ஃபாஸ்ட்டாக வச்சாலும் பானை வந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு பொறுமையாக தான் எடுத்துக்கும். ஓ சரி. இந்த பானையில் சாதம் வேகிறதுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகிடும். 1 மணி நேரம் 10 நிமிஷம். ஆமாம். இப்போ என்ன வச்சுருக்கீங்க இதில்? இப்போ சாதம் அடுத்தது இதில் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு. ஓகே ஓகே. 4 கிலோ சாதம் வந்து பாயில் பண்ணுறதுக்கு சூப்பர் 1 hour 10 minutes ஆகிடும். 1 hour 10 minutes. ஓகே சூப்பர். அதே மாதிரி இந்த கல் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து மாக்கல்லுன்னு சொல்லுவாங்க. மாக்கல். ஆமாம், அந்த காலத்தில் உப்பு ஊறுகாய் பதார்த்தங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த அந்த மாக்கல்ல இப்படி கிரைண்டிங் பண்ணி கடைஞ்சி இதை நாங்கள் வந்து இந்த கல்லை வறுவலுக்காக பழக்கணும். ஓகே. நீங்கள் சாப்பிட்ற வெண்டைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு இதில் தான் நாங்கள் வந்து வறுக்கிறது. எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு இதெல்லாம் வறுவல் பண்ணுறது. ஓ சரி சரி. நீங்கள் சாப்பிட்ட வறுவல் ஐட்டம் எல்லாமே இதில் தான் பண்ணீங்க. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் டேம்பர் இது பண்ணுமா, சீசன் பண்ணுமா? சீசனிங் நம்ம முதல்ல பழக்கணும். இந்த கல் வந்து வெடிச்சு போயிடும். அரிசி கலைஞ்சி தண்ணி. அது எப்படி பழக்குவீங்க? என்ன மாதிரி பண்ணுவீங்க? சில அந்த தோசை மாவு இதெல்லாம் தடவிட்டு அப்புறம் கஞ்சி, அரிசி தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, அரிசி வடிக்கிற தண்ணி இதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பண்ணணும். அதை கொண்டு வரணும், இல்லைன்னா கல் வெடிச்சு போயிடும். அதுக்குன்னு ஒரு மெத்தட், அதுன்னு ஒரு மெத்தடாலஜி. சூப்பர் நைஸ்.